ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். அவருடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் கர்த்தர் நம்முடைய சபைக்கு இந்த மாதத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். டி மைனர். ஆதியாகமம் 50:20 சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். நீங்கள் எனக்கு, சத்தமாக எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கடைசி பகுதியை மட்டும் 3 முறை சத்தமாக சொல்லுவோம். அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை நன்மையாக முடிய பண்ணினார். சொல்லாதவங்க சொன்னவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லலாமா? அதை நன்மையாக முடிய பண்ணினார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற எல்லாம் ஒரு நாள் நமக்கு நன்மையாகவே முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாய்களை திறந்து கர்த்தரை கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிபாலா ஷபதி அந்தர பலபா ரபாலபா ரபா ரகதியா தரபலகதி அந்தர பலபா ரபா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியில் நிரம்பி, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நம்முடைய தேவன் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் தேவன் எனக்கு ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். எவ்வளவு தீமைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவர் அதை எல்லாம் நன்மையாக முடிய பண்ண வல்லமையுள்ள தேவன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அறிக்கை செய்யுங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். கைகளை தட்டி ஜெபம் பண்ணி கொண்டே கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அதை நன்மையாக முடிய பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, அதை. சத்துரு நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள், எத்தனையோ ஸ்தோத்திரம், எதிர்காற்றுகள், புயல்கள் நம்ம மேல வீசினது, வருத்தங்களும் வேதனைகளும் நமக்கு நேராக வந்தது. இந்த வருஷத்தின் 11 மாதங்கள்ல தீயை கடந்து வந்தோம், தண்ணீரை கடந்து வந்தோம். ஆனால் கர்த்தர் அதை எல்லாம் நன்மையாக முடிய பண்ணி இருக்கிறார். எவ்வளவோ பலவீனங்கள், சத்துருவின் போராட்டங்கள், வெளியே சொல்ல முடியாத வருத்தங்கள், பலவீனங்கள், வேதனைகள், யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத சில பிரச்சனைகள், ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நன்மையாக முடிய பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் வாழ்க்கையில ஸ்தோத்திரம், நான் சந்தித்த எல்லா துன்பங்கள், வேதனைகளையும் கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் அவரை நோக்கி பார்க்கும்போது, கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதமான கிரியைகளை செய்தார். யோசேப் என்கிற அந்த பெயரின் அர்த்தம் தேவன் பெருக பண்ணுவார். ஸ்தோத்திரம். தேவன் பெருக பண்ணுவார். பெருக்கம். தேவன் பெருக பண்ணுவார். இந்த யோசேப்பு சிறு பிராயத்திலிருந்து கர்த்தருக்கு பயந்த ஒரு பிள்ளை, தகப்பனுக்கு உண்மையான ஒரு குமாரனாக, ஸ்தோத்திரம், தகப்பனுடைய பாசத்துக்குரியவனாக வளர்ந்தான். தகப்பனுடைய பாசம் கிடைக்க வேண்டும் என்றால் அவன் அப்படி வாழ்ந்திருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலையில் யோசேப்பின் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திற்காக ஆண்டவர் சமூகத்திலே ஜெபத்தில் கேட்டபோது ஆண்டவர் காண்பித்த ஒரு வசனம், அதை நன்மையாக முடிய பண்ணுவார். ஸ்தோத்திரம். இனி என்னென்ன காரியங்கள், சில காரியம் பெண்டிங்கில் இருக்கும்.
இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தின் முழுமையை பார்க்காமல் இருப்பீர்கள். அவருடைய கிரியைகளின் முழுமையை அனுபவிக்க முடியாமல். ஸ்தோத்திரம். ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் முடிவுக்கு நேராக வந்து கொண்டிருப்பது போல இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், அதை நன்மையாக முடிய பண்ணுவேன். அது ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம். முடிய பண்ணினார் என்பது விசுவாச அறிக்கை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முடிய பண்ணுவார் என்பது தீர்க்க தரிசனம், முடிய பண்ணினார் என்பது விசுவாச அறிக்கை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் நன்மையாக முடிய பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை அது இன்னும் முடியாமல் இருந்தாலும் விசுவாசத்தோட அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு நன்மையாக முடிய பண்ணி இருக்கிறார். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது எல்லா இடத்திலும் பாதிப்பு, வெள்ள சேதங்கள், பயங்கரமான வருத்தங்கள், பண தேவைகள். இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த வருஷத்தை எப்படி முடிப்போம் என்கிற ஒரு பெரிய கவலை. ஆனால் கர்த்தர் அதை எல்லாவற்றுக்கும் நடுவிலும் இதை இம்மட்டும் நமக்கு நன்மையாக முடிய பண்ணி இருக்கிறார். நம்முடைய தேவன் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் நல்லவர். அவர் தீமை செய்கிறவர் அல்ல. அவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். மனுஷனுடைய நினைவு தீமை செய்கிற நினைவு. இந்த 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள்னு யோசேப்பு சொல்றான். மனிதனுடைய நினைவு எப்படி இருக்கிறது? தேவனுடைய நினைவு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய நினைவு என்னவென்றால், தீமைகளை நன்மையாக மாற்றுகிற நினைவு. எல்லாரும் சொல்லுங்க, தீமைகளை. அவர் அப்படிதான் நினைப்பார். எவ்வளவு தீமையை சத்துரு கொண்டு வந்தாலும் இதை நன்மையா மாற்ற முடியும்னு ஆண்டவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. நினைப்பது மட்டுமல்ல, செய்கிற தேவனாகவும் இருக்கிறார். கர்த்தர் தனக்கு செய்ததை நன்றி உணர்வோடு அறிக்கை செய்கிறான் யோசேப்பு. இன்னைக்கு நாம் ஆண்டவர் இந்த 11 மாதங்கள் நமக்கு செய்ததை, வாழ்நாளில் இதுவரைக்கும் கர்த்தர் செய்ததை எத்தனை பேர் நன்றி உணர்வோடு சமர்ப்பிக்க விரும்புகிறோம் ஆண்டவர் சமூகத்தில்? ஆண்டவரே, நீர் தந்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த பலனிற்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த சபைக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு தந்த ஊழியங்கள், பொறுப்புகள், கிருபைகள் எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் யோசேப்புக்கு பிரச்சனையும் போராட்டமும் வந்தது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, யாக்கோபு குமாரன் 11வது குமாரன் யோசேப்பு. யோசேப்புக்கு போராட்டமும் பிரச்சனையும் எங்கே வந்தது? வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் வந்தது. கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின இடத்திலே அவர்களுக்கு பிரச்சனை வந்தது. 17 வயதில் யோசேப்பு ஆடுகளை சகோதரர்களோடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு போராட்டம் ஆரம்பிக்கிறது. சொந்த தேசம், தகப்பன் வீடு, ஸ்தோத்திரம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ஒருவேளை போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது கர்த்தருடைய சித்தம் இல்லையோ என்று நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்துல இடத்துல இருந்தாலும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் வாக்கு பண்ணின சூழ்நிலையில, இடத்துல, தேவ சித்தத்துக்குள்ள நீங்கள் இருக்கும்போது உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். யோசேப்பின் வாழ்க்கையில கானான் தேசத்தில் இருக்கும்போது பிரச்சனை ஆரம்பிக்கிறது. பிரச்சனை எங்க முடிந்தது? எகிப்துல வந்து முடியுது. கானான்ல ஆரம்பிச்ச பிரச்சனை எகிப்துல வந்து ஸ்தோத்திரம் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசத்தோட கேட்கிறீங்க? கர்த்தர் உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள வந்த போராட்டத்தில் ஆண்டவர் அவன் கூடவே இருந்து நடத்தினார். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல வர்ற போராட்டம், தேவ சித்தத்துக்குள் நாம் இருக்கும்போது நமக்கு வருகிற சவால்கள், போராட்டங்களை கர்த்தரே நன்மையாக முடிய பண்ணுவார். ஆமென், ஸ்தோத்திரம். யோசேப்பு அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய திட்டத்தை அவன் நிறைவேற்றி முடிக்கிறான். கர்த்தர் நம்ம கூட பேசுகிற செய்தி, நன்மையானதை பெருக பண்ணுவார்,
நன்மையாக முடிய பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, நன்மையானதை பெருக பண்ணுவார், நன்மையாக முடிய பண்ணுவார். நன்மையானதை தான் பெருக பண்ணுவார். ஸ்தோத்திரம். யோசேப்பு என்றால் தேவன் பெருக பண்ணுகிறார், பெருக பண்ணுவார் என்று அர்த்தம். நன்மையானத வாழ்க்கையில் கர்த்தர் எப்பொழுதும் அவனை நேசிக்கிற நிலையில் அவன் இருந்தான். ஸ்தோத்திரம். அவனை பெருக பண்ணிட்டே இருக்கிறார், அவனை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் உண்டாயிட்டே இருக்கணும். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். புதிய வருஷத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே இன்னும் ஒரு படி மேலே வர, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை கிட்டி சேர, உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பாராக. உங்கள் வருமானத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுப்பாராக. உங்கள் ஆசீர்வாதங்களில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். நம்முடைய ஜெப ஜீவியத்தில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வரணும். நம்முடைய வேத தியானத்தில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வரணும். சபை கூடுதலில், ஊழியங்களில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வர கர்த்தர் கிருபை தருவாராக. நன்மையானதை கர்த்தர் பெருக பண்ணுவார். தீமையான விஷயங்களை கர்த்தர் ஒரு நாளும் பெருக பண்ண மாட்டார். அது இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. சத்துரு தான் அதை பிரபலப்படுத்தி பெருகப்படுத்த முடியும். ஆனால் ஆண்டவர் நன்மையானதை பெருக பண்ணுகிறவர். ஆமென். யோசேப்பின் இடத்தில் இருந்தது நன்மை, அவன் பெருகி கொண்டே இருந்தான். தாவீது வர வர பலத்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. நன்மையானதை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. சவுல் வர வர பலவீனப்பட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. தீமையானதை கர்த்தர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கவே மாட்டார். நன்மையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். 5 அப்பம் 2 மீன் அவர் கையில் வந்தபோது அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணினார். ஸ்தோத்திரம். நன்மையானதை கர்த்தர் கரத்து கொண்டு வந்தீங்கன்னா அது பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தருடைய அவர் கொடுத்த தரிசனம், அவர் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலவிதமான சூழ்நிலைகளில் பல நபர்களை கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் யோசேப்பின் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சபைக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. இந்த தரிசனத்தில் நாம் இணைந்து ஓடுகிறோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இது நிறைவேறுவதற்கு ஆண்டவர் அநேக காரியங்களை உபயோகப்படுத்துகிறார். அநேக விஷயங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். யோசேப்பின் வாழ்க்கையில் அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நிறைய காரியங்களை உபயோகப்படுத்தினார். ஸ்தோத்திரம். முதலாவது நாம் பார்க்கும்போது பாதகமான காரியங்களை கூட கர்த்தர் தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காக மாற்றி அமைத்தார். அதுதான் நன்மையா முடிய பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். ஸ்தோத்திரம். நெகட்டிவான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பாசிட்டிவா மாத்துறார். யோசேப்புக்கு பார்க்கும்போது இது எல்லாமே தரிசனத்துக்கு மாறாக நடப்பது போல தெரிகிறது. ஆண்டவருடைய திட்டத்திற்கு மாறாக நடப்பது போல தெரிகிறது. ஆனால் கர்த்தருக்கு தான் தெரியும் இதெல்லாம் முடிவில் நன்மையா மாறப்போகிறது. இதெல்லாம் தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காக அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில எதுவும் தற்செயலாக நடப்பது இல்லை. கர்த்தர் முன்குறித்ததை செய்வதற்காக ஆண்டவர் வித்தியாசமான சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார். நீங்கள் எதிர்பாராத மனிதர்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சில நேரம் சத்துருக்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? பயன்படுத்துவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களுக்கு நாம் வரும்போது, ஸ்தோத்திரம், 37ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோமானால் அங்கே 27, 28 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது இவனுடைய சகோதரர்கள் இவனை தூக்கி குழியில் போட்டாங்க, இவனை கடைசியில் விற்று போட்டார்கள். ஸ்தோத்திரம். சகோதரர்கள். இப்போ தரிசனம் நிறைவேறணும், திட்டம் நிறைவேறணும்னா யோசேப்பு எங்கே போகணும்? எகிப்திற்கு போகணும். எகிப்திற்கு தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கு கர்த்தர் எடுத்து வைக்கிற முதல் படியை பாருங்க. ஸ்தோத்திரம். இவனுக்கு பாதகமாக இருக்கிற ஒன்றை இவனுக்கு சாதகமாக கொண்டு வர கர்த்தர் முயற்சிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இது நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. யோசேப்பு ஜெபம் பண்ணாலும் புரியாது. ஏன் ஆண்டவரே இப்படி நடந்துச்சுன்னா, காலம் நிறைவேறும் போது
கர்த்தருடைய கிரியைகளின் மகத்துவங்களை நாம் அறிய முடியும், உணர முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், காலம் நிறைவேறும் போது, ஸ்தோத்திரம், காலம் நிறைவேறின போது இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். அதுபோல் யோசேப்புக்கு உடனே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கர்த்தர் பயன்படுத்தின முதலாவது காரியம் என்னென்னா, அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய குடும்பம். தரிசனத்தை தடுப்பதற்கு போடப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தரிசனத்தை நிறைவேற்ற அனுகூலமாக மாறியது. மறுபடி சொல்லுகிறேன், தரிசனத்தை தடுப்பதற்கு போடப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தரிசனத்தை நிறைவேற்ற அனுகூலங்களாய் மாறியது. ஆமென், ஸ்தோத்திரம். யோசேப்பின் சகோதரருக்கு தெரியாது, நம்ம போய் இங்கெல்லாம் போடுறது, இவனை விற்கிறது, இவன் எகிப்தில் போய் தரிசனம் நிறைவேற போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே போயிருப்பான், அவனுக்கு தெரியாது. ஆனால் இதற்கு பின்னால் இருக்கிறாரு பாருங்க ஆண்டவர், அவருக்கு எல்லாமே தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் ஆண்டவருக்கு அறியாமல், ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்று நடக்கிறதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் பின்னால் ஆவியாண்டிய ஒரு கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக கர்த்தர் பயன்படுத்தின ஒரு காரியம் இஸ்மவேலர்கள். இதே 27-28 வசனத்தை பாருங்கள். இஸ்மவேலர்கள் இவனை விலை கொடுத்து வாங்கி கொண்டு போகிறாங்க. இஸ்மவேலர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். இஸ்மவேலர்கள் ரிலேட்டிவ்ஸ் தான், இவர்களுடைய சொந்தக்காரங்க. முதல்ல குடும்பம், சொந்த குடும்பம். எதெல்லாம் இவனுக்கு நெகட்டிவாக இருக்கோ, எதிராக இருக்கோ, அதெல்லாம் பாசிட்டிவாக மாறுது. ரெண்டாவதாக இஸ்மவேலர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆபிரகாம் ஆகாரிடத்தில் பெற்ற மகன் இஸ்மவேல். இந்த சந்ததி இந்த இடத்துல தேவனுடைய திட்டத்தை, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனால் பயன்படுத்தப்படுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆதியாகமம் 21:18 உயிரை பிடிச்சிட்டு சாக கிடந்த இஸ்மவேலுக்கு ஆண்டவர் ஒரு உயிர் பிச்சையை கொடுத்தார். எதற்காக தெரியுமா? அவனை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்தது மாத்திரம் அல்ல, அவனில் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவனை கொண்டு ஒரு வேலையை செய்ய வேண்டும். பின் நாட்களில் என்னுடைய பிள்ளை அவன் வாழ்க்கையிலே தரிசனம் நிறைவேறுவதற்கு, எகிப்திற்கு கொண்டு போவதற்கு, இஸ்மவேலர்களே நீங்கள் தான் அவனை எகிப்திற்கு கொண்டு போக வேண்டும். அன்னைக்கு இந்த இஸ்மவேலை ஆண்டவர் காப்பாற்றலைன்னா இந்த இடத்துல இஸ்மவேலர்கள் வர முடியாது. ஒரு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போவதற்கு ஆண்டவர் பல வருடங்களுக்கு முன்பாகவே தண்ணிக்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்த அந்த இஸ்மவேலுக்கு ஆண்டவர் ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். ஆமென். உன்னையும் பெரிய ஜாதியாக்குவேன், அதே நேரத்தில் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு வேலையும் இருக்கிறது. இந்த சந்ததி இவர்கள் செய்த ஒரு உருப்படியான வேலை என்னன்னா, இந்த யோசேப்பை கொண்டு போய் எங்கே சேர்த்தாங்க? தேவனுடைய திட்டமும் தரிசனமும் நிறைவேறுகிற இடத்திற்கு கொண்டு போனாங்க. அநேக நேரங்களில் நாம் புரியாத மனிதர்கள் மூலமாக, ஸ்தோத்திரம், யோசிக்காத இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை தரிசனத்திற்கு நேராக கொண்டு போவார். ஆமென். நம்மை தேவனுடைய திட்டத்தின் நிறைவேறுதலுக்கு நேராக நம்மை கொண்டு போக அவர் நம்மை பயன்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் இந்த இஸ்மவேலர்களை பயன்படுத்துகிறாரு. ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு இவங்க சொந்தக்காரங்க. இவங்களை பயன்படுத்தி இப்போ அங்கே கொண்டு போய் போத்திப்பாருடைய வீட்டில் இவன் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். ஸ்தோத்திரம். இவனை கொண்டு போய் அங்கே சேர்க்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசை வாங்கிட்டு இஸ்மவேலர்கள் கையில் விற்றுட்டாங்க. அவங்க கொண்டு போய் போத்திப்பாருடைய வீட்டில் அவனை விடுறாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தேவை பிஸ்னஸ், அவங்களுக்கு தேவை, ஸ்தோத்திரம். ஆனால் அதற்கு பின்னால் கர்த்தருடைய ஒரு திட்டம் இருந்தது. அல்லேலூயா. 20 வெள்ளிக்காசு கொடுத்தான்னா கண்டிப்பாக 20 வெள்ளிக்காசுக்கு அங்கே என்ன செஞ்சிருக்க மாட்டான்? விற்றுருக்க மாட்டான். அதை விட கூட 1 மடங்கோ 2 மடங்கோ வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியோ ஆண்டவர் அந்த தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கு நேராக இந்த யோசேப்பை கொண்டு போய் சேர்க்கிறார்.
கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். மூன்றாவது கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம், ஆதியாகமம் 39:1 வாசிக்கும் போது போத்திபாரை கர்த்தர் யூஸ் பண்ணுறார். அடுத்த ஸ்டெப்புக்குள்ள அடுத்த லெவலில் கர்த்தர் கொண்டு வர்றார். மூன்றாவதாக முன் அறிமுகம் இல்லாத மனிதர்கள். போத்திபாரை பற்றி யோசேப்புக்கு முன்னாலே தெரியாது. ஆண்டவர் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் நம்மை கொண்டு போக வாய்ப்பு இருக்கிறது. ஸ்தோத்திரம். போத்திபார் என்ற பெயரின் அர்த்தம் ஆப்பிரிக்கா காளை மாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எகிப்திய மொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆப்பிரிக்கன் புல். ஸ்தோத்திரம். ஆப்பிரிக்கா காளை மாடாம். அந்த அளவுக்கு முரட்டுத்தனமான ஒரு ஆள். ஸ்தோத்திரம். ஆனால் யோசேப்புக்கு அவன் கண்களில் தயவை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆமென். உலகத்துக்கு முரட்டாட்டமான ஆள், யோசேப்புக்கு ஃபேவரான ஆள். எல்லாரும் சொல்லுங்க, உலகத்துக்கு முரட்ட ஆள் யோசேப்புக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வார். ஆமென். வெளியில் பார்க்கும்போது முரட்டுத்தனமான ஆட்களை கூட உங்களுக்கு ஃபேவரான ஆட்களை கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். இந்த ஆள் என்ன செய்ய போறாரு, இவர் எப்படி நியாயம் செய்வார் நினைப்பீங்க. கர்த்தர் அவர் கண்களில் தயவை உங்களுக்கு உண்டு பண்ண வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே அந்த வீட்டில் இவனுக்கு தயவு கிடைக்க காரணம் என்னவென்றால், ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போட இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். காரிய சித்தி உள்ளவன் என்றால் செழிப்புள்ளவன் என்று அர்த்தம். செழிப்புள்ளவன். அவன் என்னெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் செழிப்பாக இருக்கு. யோசேப்பு கை வைத்து செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு அடிமை காசுக்காக ஸ்தோத்திரம் வாங்கப்பட்ட ஒரு அடிமை இஸ்மவேலர்கள் கையில். இவன் செய்கிற காரியம் இவ்வளவு பிளஸ்ஸிங்காக இருக்குன்னா இவன் கூட ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை போத்திபார் அறிந்து கொள்ளுகிறான். ஒரு ஆமேன் சொல்லுவோம். நம்ம வாழ்க்கை சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை உடைந்து போன ஒரு நிலையில் இருக்கலாம். புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம். ஸ்தோத்திரம். யோசேப்பு ஒரு அடிமையாகத்தான் அங்கே தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். எகிப்திற்கு போகும்போது யோசேப்புடைய ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? அடையாளம். யாக்கோபுடைய 11வது குமாரன்னு கிடையாது. யோசேப்புடைய அடையாளம் அடிமை. எகிப்திற்கு யோசேப்பு கொண்டு போகும்போது அவனுடைய அடையாளம் அடிமை என்கிற ஒரு அடையாளம். அடிமை என்றால் அவனுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. அவனுக்கு மேலே எஜமான் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அவன் என்ன செய்ய முடியும். அவனா ஒரு இடத்துக்கு போக முடியாது. அவனா ஒன்று செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவன் இந்த யோசேப்பு அடிமை என்கிற அடையாளத்தோடு எகிப்துக்குள் வருகிறான். ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை ஒரு அடிமைத்தனம் போல இருக்கலாம். எல்லாரும் நேசிக்காத ஒரு நபராக நாங்கள் இருக்கலாம். யாரும் எட்டி பார்க்காத ஒரு நபராக இருக்கலாம். அடிமையை போய் யார் எட்டி பார்ப்பா? அடிமை யார் விசாரிப்பா? ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில எங்க வாழ்க்கை இருந்தாலும் இன்னைக்கு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, அதை நன்மையாக முடிய பண்ண உம்மால் முடியும். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முன் அறிமுகம் இல்லாத ஒரு நபரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நான்காவதாக ஆதியாகமம் 39 14 17 18 நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். வீட்டில் போய் வாசிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் அடுத்து தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கு, தேவனுடைய திட்டத்தின் நிறைவேறுதலுக்கு கர்த்தர் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரம் என்னன்னா, இவனுக்கு கெட்ட பெயரை உண்டாக்கின மனிதர்கள். ஸ்தோத்திரம். எழுதி கொள்ளுங்கள். கெட்ட பெயரை உண்டாக்கின மனிதர்கள் யாருன்னா, போத்திபாருடைய மனைவி. இவனுடைய நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஏற்கனவே அடிமையா இருந்தவன் இங்க அதிகாரியா மாறுறான். ஏன்னா செழிப்புள்ளவன், காரிய சித்தி உள்ளவன் என்பதை எஜமான் காண்கிறான். இவனுக்கு யாரும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. எஜமான் கண்ணால பார்த்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
3ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 39:3, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. போத்திபார் பார்க்குறான் கண்ணால. நம்ம ஆட்கள் செய்கிறத விட இவன் செய்கிற காரியம்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யோசேப்பை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா அற்புதமாக முடியுது. ஆமென். எல்லாரும் செய்கிறத விட யோசேப்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை அவன் கண்ணால் பார்க்குறான், யாரும் சொல்லி அல்ல, கண்ணால் பார்த்து இவனை தன்னுடைய வீட்டுக்கு விசாரணைக்காரனாக மாற்றுகிறான். ஊழியக்காரனுக்கெல்லாம் இவன் தான் விசாரணைக்காரன். தனக்குண்டான எல்லாத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டான். எல்லா பொறுப்பும் அவன் தான் இன்சார்ஜ். போத்திபாருடைய வீட்டில் இன்சார்ஜ் இப்போ யாருன்னா அடிமையை இருந்த யோசேப்பு. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரம் போத்திபாருடைய மனைவி. இப்படி ஒரு நல்ல உயர்வுக்கு இப்போ தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான். அதுக்கிடையில் வந்த பிரச்சனையில் வீண் பழி சுமத்தப்பட்டு அவன் கெட்ட பெயர் எடுக்கிறான். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீதிக்காக உண்மைக்காக சில நேரம் நம்ம செய்யாத தவறுகளுக்கு கூட வீண் பழி சுமத்தப்பட்டா ஒரு நாள் கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவா. நம்புகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவனுக்காக வாதாடுறதுக்கு ஒரு லாயர் கூட இல்லை எகிப்து தேசத்தில். இவனுக்காக வாதாடுறதுக்கு ஒரு லாயரும் இல்லை. ஸ்தோத்திரம். இவன் நியாயத்தை எடுத்து சொல்றதுக்கு இவனுக்கு அறிமுகமான ஆட்கள் கூட அங்கே கிடையாது. ஏன்னா நேரடியாக போத்திபார் வீட்டுக்கு தான் வந்தான் அடிமையா. அந்த வீட்டில் உள்ளவங்க இப்போ எல்லாரும் இவனுக்கு விரோதமாக மாறிட்டாங்க. ஸ்தோத்திரம். போத்திபார் மனைவி சொன்னதை எல்லாரும் நம்பினார்கள். இவனை நம்புவதற்கு அந்த தேசத்தில் ஒருவருமே இல்லை. அவ்வளவு வேதனையும் சுமந்தவனாக சிறைச்சாலைக்குள்ள போறான். சிறைச்சாலைக்குள்ள போறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலும் கர்த்தரை முறுமுறுக்கவில்லை. கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரை, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் முறுமுறுக்காமல் நீர் நடத்துகிற பாதையில் சந்தோஷமாய் ஓட கிருபை தருவீராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை தூசிக்கல. இவன் பேரை கெடுக்கப்பட்டுருச்சு. கொஞ்சம் பரவாயில்லன்னு முன்னேறி வந்தான், அதுக்குள்ள அவனுக்கு போச்சு. 5வது கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரம் ஆதியாகமம் 41:9 நாம் வாசிக்கும் போது பான பாத்திரக்காரன். 5வது குறிப்பு, பெற்ற உதவியை மறந்த மனிதர்கள். எழுதி கொள்ளுங்கள், பெற்ற உதவியை மறந்த மனிதர்கள். கர்த்தர் அவங்களையும் பயன்படுத்துகிறார். எவ்வளோ உதவி, இவனால தான் அவன் இங்கே உயர்ந்திருக்கிறான். அவன் கண்ட சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொன்னது மட்டும் இல்லை, அது அப்படியே நடந்துருச்சு. ஆனால் இவனுக்கு உதவி செய்ய மறந்து போய்விட்டான். மறந்த அந்த மனிதனையும் கர்த்தர் குறித்த நேரத்தில் தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காக பயன்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் மறந்து போயிருப்பாங்க. கவலைப்படாதீங்க. குறித்த நேரம் வரும்போது ஆண்டவர் அவர் நமக்கு வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் நம்மை, ஸ்தோத்திரம், பெற்ற உதவியை மறந்த மனிதர்களை கூட கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடியும். பானபாத்திரக்காரனின் தலைவன், இவனால் நன்மை பெற்றவன், உதவி பெற்றவன் இவனை மறந்து போனான். ஸ்தோத்திரம். 23ஆம் வசனம் ஆதியாகமம் 40:23 சொல்றான், யோசேப்பை நினையாமல் அவன் மறந்து விட்டான். 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2 வருஷம் சென்ற பின்பு, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோனுக்கு ஒரு சொப்பனை வருது. ஆண்டவர் எப்படி எந்த விதத்தில் நமக்கு நன்மையாக காரியங்களை முடிய பண்ண வேண்டும் என்பதை அவரே தீர்மானிக்கிறார், அவரே நிறைவேற்றி முடிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவரே தீர்மானிக்கிறார், அவரே நிறைவேற்றி முடிக்கிறார். என் வாழ்க்கையில் எனக்கு வந்த தீமைகளை எல்லாம், ஸ்தோத்திரம், எப்படி நன்மையாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை கர்த்தரே தீர்மானிக்கிறார், கர்த்தரே நிறைவேற்றி முடிக்கிறார். யோசேப்பிட்ட ஒன்றுமே கிடையாது. அவர் நடத்துகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். 6வதாக ஆதியாகமம் 41:14
அதிகாரத்தில் இருக்கும் மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார். அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும் மனிதர்கள். ஒரு பார்வோனை கர்த்தர் யூஸ் பண்றார். எல்லாரையும் விட்டுட்டாரு. ஒரு அடிமைக்காக, ஒரு கைதிக்காக தேசத்தின் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் இவனுக்காக எழுப்புறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு சாதாரண கிளர்க் அல்ல, ஒரு பியூன் அல்ல. ஸ்தோத்திரம். இது ஏதோ குறைவான வேலை நினச்சிடாதீங்க. அதிகாரத்தில் சாதாரண நிலையிலோ கீழ்மட்டத்திலோ இருக்கிறவர்களை கர்த்தர் இவன் வாழ்க்கையில் தரிசனத்தை நிறைவேற்ற பயன்படுத்தாமல் ஒவ்வொன்றா பயன்படுத்தி ஒரு அடிமைக்காக ராஜாவுக்கே தூக்கத்தை கெடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அடிமைக்காக ராஜாவின் தூக்கமே போச்சு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியேட் செய்வதற்காக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் மாற்ற முடியும். உங்களுக்காக ஆண்டவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். பார்வோன் சொப்பனம் கண்டான், அவனுக்கு தூக்கம் கெட்டுச்சு. ஸ்தோத்திரம். சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொல்ல ஒருவராலும் முடியவில்லை. அப்பொழுதுதான் பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது. ஸ்தோத்திரம். எனக்கு ஒருவன் உதவி செய்தான். கர்த்தரே மறக்கடித்து கர்த்தரே ஞாபகமும் படுத்துகிறார். கர்த்தரே இந்த சூழ்நிலையை உருவாக்குவார். ஆமென். ஆண்டவரே உங்க வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகளை கர்த்தரே உருவாக்குவார். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். ஏனென்றால் ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லி இருப்பார் என்றால் அதை செய்து முடிப்பதில் அவர் கவனம் உள்ளவராய் இருப்பார். திரும்ப சொல்றேன், கர்த்தர் ஒன்றை உங்களுக்கு சொல்லி இருப்பார் என்றால் அதை செய்து முடிப்பதில் அவர் கவனம் உள்ளவராக இருக்கிறார். தயவு செய்து வார்த்தைக்கு வார்த்தை கவனிங்க, அப்போதான் அந்த செய்தி உங்களுக்கு விளங்கும். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காகத்தான். 7வது கடைசியாக கர்த்தர் பயன்படுத்தின ஒரு காரியம் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, யோசேப்பை அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை திட்டத்தை நிறைவேற்றா கடைசியாக கர்த்தர் பயன்படுத்தின ஒன்று பஞ்சம். எது? பஞ்சம் மட்டும் வரலன்னா யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. தேவனுடைய திட்டமும் தரிசனமும் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் சில நேரங்களில் பஞ்சத்தை கூட அனுப்ப முடியும். ஒரு தனி மனுஷன் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வதற்காக, ஒரு தனி மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவர் தேசத்தையே பஞ்சத்துக்குள்ளே கொண்டு போகிறார். ஏனென்றால் இவன் பார்ப்பதற்கு தனி மனிதன், இவன் மூலமாக பெரிய திட்டம் ஒன்று இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இவன் ஒருவேளை இந்த இடத்திற்கு வரலன்னா பஞ்சத்தில் இஸ்ரவேல் ஜனம் அழியும், மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிற இயேசுவை நாம் பார்க்க முடியாது. ஆகவே எல்லாவற்றையும் முன்னறிந்த ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறவர், அழகாய் செய்கிறவர், அற்புதமாய் நடத்துகிறவர். ஒரு யோசேப்பை முன்பாக கொண்டு போனார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த திட்டத்தையும் தரிசனத்தையும் நிறைவேற்ற பஞ்சத்தை கர்த்தர் அனுப்புகிறார். பஞ்சம் வந்தபோது அவனுடைய சகோதரர்கள் எகிப்திற்கு நேராக வருகிறார்கள். டைரக்ஷன் மாறிடுச்சு. கானான்லேருந்து எகிப்துக்கு நேராக வர்றாங்க. அவர்களுக்கு தெரியாத யோசேப்பு இங்கே இருக்கிறான் என்று. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. 13 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிறான். அடுத்து 7 வருஷம் செழிப்பின் ஆண்டு. ஸ்தோத்திரம். 13 7 20 ஆண்டுகள். ஸ்தோத்திரம். 20 வருஷத்தில் கழித்து யோசேப்பை தேடி வர்றாங்க. அதுவும் பஞ்சம் அதிகரிக்கிறது. தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருக்கும்போது தான் தானியம் எகிப்தில் கிடைக்கிறது என்பதை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். பஞ்சம் வந்தவுடனேயும் வரல, அதுலேயும் சில காலங்கள் கடந்து போகிறது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே தான் அவர்கள் ஸ்தோத்திரம் யோசேப்பை நோக்கி, அவங்களுக்கு யோசேப்பை நோக்கி போகிறோன்னு தெரியாது, அவர்கள் எகிப்துக்கு போகிறோன்னு வந்தாங்க. ஆனால் கர்த்தர் எதற்கு நேராக கொண்டு வந்தார்னா யோசேப்புக்கு நேராக கொண்டு வருகிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை கர்த்தர் பெருக பண்ணுவதற்கு, யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு, நன்மையாக யோசேப்பின் வாழ்க்கையில் அனைத்தையும் முடிய பண்ணுவதற்கு
யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து 7 குறிப்புகளை 7 வார்த்தையாக சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். முதலாவது, கர்த்தர் அவன் வாழ்க்கையில் நன்மையானதை செய்வதற்கு, பெருக பண்ணுவதற்கு, அவன் வாழ்க்கையில அனைத்து தீமைகளையும் நன்மையாக முடிய பண்ணுவதற்கு அவன் வாழ்க்கையில் இருந்த முதல் காரியம் பொறுமையாய் இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, பொறுமையாய் இருந்தான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23, 24, 28 3 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். 23, 24, 28. அவனுடைய பலவர்ண அங்கியை கலற்றினார்கள். அவனுடைய அங்கீகாரத்தையே பிடுங்கினது மாதிரி. ஸ்தோத்திரம். யாருக்கும் அவங்க வீட்டில் பலவர்ண அங்கி கிடையாது. 12 பிள்ளைகள்லையும் ஒரு யோசேப்புக்கு தான் அந்த உடை. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த விசேஷித்த ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த விசேஷித்த நன்மை, ஸ்தோத்திரம், அதையெல்லாம் எடுத்துட்டாங்க. தகப்பன் அவனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், அது அவனை விட்டு போது. ஒரு வார்த்தை கேட்கல. 2வது, தண்ணி இல்லாத வெறுங்குழியில போடுறாங்க 24ஆம் வசனத்துல. அப்பமும் அவன் ஒன்றும் கேட்கல. 3வது, இஸ்மவேலர்கள் கையில் 20 வெள்ளி காசுக்கு விட்டுறாங்க. அப்பொழுதும் ஒன்றும் கேட்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது, யோசேப்பு ஒரு வார்த்தை கூட அவங்ககிட்ட பேசினதாகவோ சண்டையிட்டதாகவோ கேள்வி கேட்டதாகவோ பைபிள் எழுதப்படவில்லை. பைபிள் சத்தியம், உண்மையானது, இது காலத்தால் அழியாதது. ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். யோசேப்பு தன் வாழ்க்கையில் வந்த எல்லா கஷ்டங்களையும் பொறுமையாய் சகித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பொறுமையாய் சகித்தான். ஸ்தோத்திரம். அவனுக்கு என்ன நடக்குன்னு ஆனால் ஒன்றுமே தெரியலை. ஆனால் ஒன்று தெரியும், அதை பொறுமையாக சகிக்கும் போது கர்த்தர் அதற்கான பலனை நமக்கு தருகிறவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவம் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. உபத்திரவம் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. யோசேப்பு பொறுமையா இருந்தான், அவன் தான் ஜெயித்தான். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எந்த அளவு பொறுமையா இருக்கிறோமோ அந்த அளவு நம்ம வெற்றி பெறலாம். பலசாலிகள் வெற்றி பெறுவதில்லை, பொறுமைசாலிகள் வெற்றி பெறுறாங்க. சொல்லுங்க, பலசாலிகள் வெற்றி பெறதில்லை, நிறைய பேர் தோத்துடுறாங்க. ஸ்தோத்திரம். சிம்சோன் பலசாலி, தோத்து போனான். தாவீது பலசாலி மட்டும் இல்லை, பொறுமைசாலியாகவும் இருந்தனால வனாந்திரத்துக்கு நடந்து போன போதும் மறுபடி சிங்காசனத்துக்கு கர்த்தர் அவனை கொண்டு வர்றார். சிமையை தூசிக்கும் போது ஒன்றும் பேசலை, விட்டுருங்கிறான். பொறுமையாக இருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, எல்லா போராட்டங்கள் உபத்திரவங்களுக்கு நடுவில் பொறுமையாக இருக்க கிருபை தருவீராக. நீடிய பொறுமையை கர்த்தர்கள் தருவீராக. ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது ரொம்ப பொறுமையாயிட்டார். ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஸ்தோத்திரம். அதற்கு முன்னால கேட்டவர், ஏன் அடிக்கிற சொல்லு. சிலுவையில் போய் பாடுபடும் போது ஒரு வார்த்தை கூட அவர் மனம் பதறி பேசலை. நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்பதான் பெருக்கம் வரும், ஆசீர்வாதம் வரும். ஸ்தோத்திரம். நம்ம சுய பலத்தில், சுய திறமையில் யோசிக்காம செய்த காரியங்கள் எவ்வளவு பாதிப்பை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கி இருக்கிறது. இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் விரும்புகிற வரை ஆண்டவரை நீடிய பொறுமை எங்களுக்கு தருவீராக. ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபு 5:8 சொல்லுகிறது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7ஆம் வசனத்தில், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். ஆண்டவர் கிரியை செய்யும் வரை, ஆண்டவர் அற்புதம் செய்யும் வரை, சூழ்நிலைகளை அவர் மாற்றி அமைக்கும் வரை பொறுமையாய் அல்ல, நீடிய பொறுமையாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிரியை செய்யும் வரைக்கும். வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கும்போது 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, வாக்குத்தத்தத்தில் கர்த்தரும் கிரியை செய்வார், இது முதல் பகுதி. 2வது,
நாம் கிரியேட் செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், வாக்கை கர்த்தர் நிறைவேற்றுவார்னு. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களில் ஒன்று வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஆமென். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. எந்த வாக்குத்தத்தமும் நிபந்தனை இல்லாமல் இல்லை. எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நூதனமான தவறான உபதேசங்கள் நிறைய வருது. இயேசுவின் அன்பு நிபந்தனையற்றது என்று சொல்றாங்க. காட்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல். அது தவறானது. வேதத்தில் நீங்க முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவின் அன்பு இலவசமானது, நிபந்தனைக்கு உட்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, நிபந்தனைக்கு உட்பட்டது. இயேசுவின் அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது. அவருக்கு பாத்திரமா நடக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதான் நிபந்தனை. அவர் அன்பு காட்டுறார்னா அன்புக்கு பாத்திரவான்களா நடக்கணும். அந்த அன்புக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அன்பு நேற்றும் இன்றும் அவர் மாறாதது போல அவருடைய அன்பு மாறாது. அதே நேரத்தில் ஆண்டவருடைய இன்னொரு பகுதி, அவர் நீதி உள்ள தேவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட நூதனமான உபதேசங்களை நாம் கேட்கிறோம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றி விடுவார் என்று சொல்லுகிறார்கள். அவர் நிறைவேற்றுவது உண்மைதான். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு பகுதியும் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. கர்த்தர் செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. வாக்கு தத்தத்தின் நிபந்தனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். யோசேப்பு பொறுமையா இருக்கிறான், ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, யோசேப்பின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், ஆதியாகமம் 39:2 வாசிக்கும் போது அடங்கி இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, அடங்கி இருந்தான். முதல்ல பொறுமையா இருந்தான், இரண்டாவது அடங்கி இருந்தான். கர்த்தர் கொடுத்த தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருக்கிறான். இப்போ யோசேப்புக்கு தலைமைத்துவத்தில் யார் இருக்கிறார்னா போத்திப்பார். ஸ்தோத்திரம். அங்கே அடங்கி இருக்கிறான். அடுத்து பார்வோன் தான் அவனுக்கு மேலே, அங்கே அடங்கி இருக்கிறான். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தந்த நமக்கு மேலான அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிவதென்றால் அடங்கி இருப்பது. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாணவன் அந்த ஸ்கூலினுடைய சட்ட திட்டங்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். அந்த கல்லூரியின் சட்ட திட்டங்களுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அங்கே யாரும் நம்மளை அடக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். நம்முடைய நன்மைக்காக என்ன செய்கிறாங்க? ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க, கண்டிக்கிறாங்க, திட்டுவாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் எதற்காக? நம்மை சரி செய்வதற்காக. ஸ்தோத்திரம். அதுபோல் சபை இருக்கிறது. சபையில் ஆண்டவர் ஊழியர்களை எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உபதேசங்களையும் ஆண்டவர் வசனங்களையும் கொண்டு நம்மை சீர்படுத்துகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசத்திலே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். நீங்கள் வளருவதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சபை, தேவனுடைய வீடு, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எந்த ஆசீர்வாதமும் நிபந்தனை இல்லாமல் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்பு அவனுக்கு மேலே இருந்த தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருக்கிறான். சிறைச்சாலையில் கொண்டு போகும்போது கேட்கல போத்திபார்ட்ட, கொஞ்சம் டைம் கொடும். ஏன்னா இவன் மேலே அவனுக்கு நல்ல எண்ணம் இருந்தது. இவனை உயர்வான எண்ணத்தில் வச்சுருந்தான். இவன் கொஞ்சம் டைம் கேட்டு அவன்கிட்ட பேசி உண்மையை கூட வெளிப்படுத்த நினைக்கல. கர்த்தர் அனுமதிக்கிற பாதையில் சந்தோஷமாக போனான். பொறுமையாக இருந்தான், அடங்கி இருந்தான். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அடங்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாய் அது அமையும். எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோടെ அல்ல சந்தோஷத்தோടെ அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து, எல்லாரும் வாசிங்க, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை பைபிளில் இருக்கிறது. அப்படி ஸ்தோத்திரம் செய்தால்
அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. இந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு வசனம். உங்களை நடத்துகிறவங்க சபை ஊழியர், போதகர், ஸ்தோத்திரம், அந்த வார்த்தைக்கு நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அடங்கி இருக்கும் போது, கீழ்ப்படிதல் முதல் படி, அடங்கி இருப்பது அதை விட ஒரு படி மேலே. ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்தில் இருக்கும்போது இந்த சபையிலிருந்து உங்களுக்கு செய்கிற ஊழியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்க துக்கப்பட்டா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஊழியர்கள் சந்தோஷப்படுற அளவில் நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்கும் போது, ஆண்டவுடைய வார்த்தைக்கு, ஆண்டவுடைய சபைக்கு, ஆண்டவுடைய பிரமாணங்களுக்கு, சபையின் ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படியும் போது, அடங்கும் போது கர்த்தர் அதற்கான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் சொல்கிறேன், ஆண்டவர் காரியத்துக்கு கீழ்ப்படிந்து அடங்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஆசீர்வாதம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒவ்வொன்றுக்கும் என்ன வருகிறது? ஆசீர்வாதம் வருது. எல்லா கவனமும் பலிபிடத்திலே இருக்கணும். சிலர் கொஞ்ச நேரம் அங்கங்கே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. பலிபிடத்திலே இருக்கட்டும். ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஆதியாகமம் 39 அதிகாரம் 4 வசனம் 13 வசனம். மூன்றாவது, கர்த்தர் அவன் வாழ்க்கையில் நன்மையாக முடிய பண்ணுவதற்கு, நன்மையானதை பெருக பண்ணுவதற்கு உண்மையாக இருந்தான். முதலாவது பொறுமையாக இருந்தான், ரெண்டாவது அடங்கி இருந்தான், மூன்றாவது உண்மையாக இருந்தான். 39 அதிகாரம் 4 வசனம் 13 வசனம். எல்லா காரியத்தையும் வந்து ஒப்புவித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை விசுவாசம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் உண்மையில் குறை இருக்காம எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்னால் உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. உங்கள் விசுவாசமும் பெருகும். அவனுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக வந்தது. அவன் விழுந்து போவதற்கு, பாவம் செய்வதற்கான ஏற்ற வாய்ப்புகள் வந்த போதும் அவன் அதற்கு செவி சாய்க்காம உண்மையுள்ளவனாக தன்னை காத்து கொண்டான். உண்மையுள்ளவனாக தன்னை காத்து கொண்டான். அதனால தான் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக உங்களை காத்து கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். உரிய உண்மை உள்ளவனா இருந்தான். தாவீதுக்கு அவன் கொடுத்த கடிதத்தை கூட திறந்து பார்க்கல, கொண்டு போய் யோவாபிட்ட கொடுத்து தன் ஜீவனே பறி போனது. அந்த அளவுக்கு உண்மை. ஒரு வெகுளியா இருந்தான் ஒன்று, ஆனால் அவனுடைய உண்மை தன்மையை பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலையில் உண்மையா இருங்க. அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் இடத்துல வேலை செஞ்சாலும், கம்பெனியில் வேலை செஞ்சாலும் உண்மை உள்ளவர்களாக இருங்க. வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக வேலை செய்யணும். ஸ்தோத்திரம். சிலர் கையெழுத்தை போட்டுட்டு வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஆசீர்வாத குறைவு. உங்கள் சொந்த தொழில் பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் அதில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்கிற ஊழியமாக இருந்தாலும் உண்மையாக செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். லஞ்சம் வாங்குறதும் பாவம், லஞ்சம் கொடுக்கிறதும் பாவம். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டுமே தவிர குறுக்கு வழியில் எந்த ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு முயற்சிக்காமல், ஆண்டவரே உண்மையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம். உண்மையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. சிறு பிள்ளைகளை கவனமாக வச்சிருங்க. உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நான்காவது, ஆதியாகமம் 39:20 நேராய் வரும்போது, நான்காவது நாம் வாசிக்கும் 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். என்ன அர்த்தம்? நான்காவதாக காத்திருந்தான். 13 வருஷம் சிறையில் இருக்கிறான், காத்திருக்கிறான். பொத்திப்பார் வீட்டில் வருஷக்கணக்கில் இல்லை, கொஞ்ச நாட்கள் தான். 13 வருஷம் சிறைச்சாலை வாழ்க்கை. காத்திருக்கிறான். ஆண்டவர் செய்கிற கிரியைகளுக்காக காத்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்காக கொஞ்சம் காத்திருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை செய்யறதுக்காக காத்திருங்க.
ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் தருவதற்காக காத்திருங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார். ஆமென். நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார். யோசேப்புக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாதவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லார் ஜெபத்தையும் கேட்கிறவர் அல்ல, சில ஜெபங்களை தள்ளிடுறாரு. ஸ்தோத்திரம். சில ஜெபங்களை தள்ளி விடுகிறார். சில ஜெபங்களுக்கு தாமதமாக பதில் தருகிறார். சில ஜெபங்களுக்கு உடனே பதில் தருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். தாமதமாக யோசேப்புக்கு பதில் வந்தது. ஆனால் அவன் யோசிக்காத அளவுல பதிலை கொடுத்தாரு. 13 ஆண்டுகள் காத்திருக்கிறான். உங்க வாழ்க்கையில் அற்புதத்துக்காக, விடுதலைக்காக, சுகத்திற்காக, நன்மைக்காக, குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக எத்தனையோ ஆண்டுகள் காத்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். உங்க ஜெபத்தை தள்ளாத ஆண்டவர் உங்க ஜெபத்திற்கு ஒரு நாள் பதில் தருவார். ஆமென். ஸ்தோத்திரம். காலங்கள் மாறிக்கொண்டே வரலாம், நம்பின மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். காத்திருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காத்திருக்கிற அனுபவம் தான் நாம் உருவாக்கப்படுகிற ஒரு அனுபவம். காத்திருக்கிற காலங்களில் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. காத்திருக்கிற நாட்களில் நாம் உருவாக்கப்படுகிறோம். மனுஷனை படைக்கிறதுக்கு ஒரு நாள் தான் ஆச்சு, ஒரே நாள்ல படைச்சிட்டாரு. 6வது நாள் மனுஷனை ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறார். படைக்கிறதுக்கு ஒரு நாள் தான், உருவாக்குறதுக்கு எத்தனையோ ஆண்டுகள். படைக்கப்பட்டது ஒரு நாள், உருவாக்கப்படுவது ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நாளும். ஆமென். சொல்லுங்க எல்லாரும். படைக்கப்பட்டது ஒரு நாள், உருவாக்கப்படுவது ஒவ்வொரு நாளும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். நம்ம வாழ்க்கையில கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். காத்திருந்தால் ஆண்டவர் மகிமையான ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென். ஸ்தோத்திரம். எதற்கும் அவசரப்படாம, ஆபிரகாம் கொஞ்சம் அவசரப்பட்டான், சாராள் அவசரப்பட்டா. ஸ்தோத்திரம். அவசரங்கள் அநேக நேரங்களில் நமக்கு வேதனைகளை தான் கொண்டு வருகிறது. காத்திருந்து எதையும் பெற்றுக்கொண்டா அது மகிமையாயிருக்கும். ஆண்டவரே, நீர் தருகிற எந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே நாங்கள் அவசரப்பட்டு, ஸ்தோத்திரம், நீர் தருகிற நாட்களுக்கு முன்பு நாங்கள் ஆண்டவரே எங்கள் சுய முயற்சியிலையோ குறுக்கு வழியிலையோ, ஆபிரகாம் கூட தவறி போனானே, அந்த நிலைமைக்கு நாங்கள் செல்லாதபடி யோசேப்பை போல எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பொறுமையோடு காத்திருக்க கிருபை தருவீராக. காத்திருந்தான். ஆமென். அல்லேலூயா. சாதாரண இடத்துல காத்திருக்கல, ஏர் கண்டிஷன் ரூம்ல காத்திருக்கல, அரைகுறை சாப்பாடு கைதியாக சிறைச்சாலையில காத்திருக்கிறான். இந்த குறிப்பை எடுக்கும்போது யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே நீர் எங்கள் நல்ல கிருபைகளை பலன்னு தர்றீர், நாங்கள் காத்திருக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். ஆனால் ஒரு யோசேப்பு எங்கே காத்திருந்தான்டா? 4 சுவற்றுக்குள்ள 13 வருஷம் காத்திருக்கிறான். கிட்டத்தட்ட அவன் மனதே ஓரளவு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருக்கும். அநேக கைதிகளை பாருங்க. ஸ்தோத்திரம். அது தவறு செய்யாமல் ஒருத்தன் 13 வருஷமா, இவனுக்காக ஒரு லாயர் கூட அங்கே இல்லை வாதாடுறதுக்கு. ஒரு தனி மரமா 13 வருஷம் சிறைச்சாலைகளுக்கு நடுவில் கிடந்து அங்கே கொடுக்குற அரைகுறை சாப்பாட்டை சாப்பிட்டு கைதி உடையில வீட்டில் பலவர்னு இங்கேயோ. ஸ்தோத்திரம். அவனுக்கு சரீரத்துக்கு கூட அது ஒத்திருந்ததா தெரில, ஏதோ ஒரு சாப்பாடை சாப்பிட்டு அந்த நிலையில கர்த்தருக்காக காத்திருந்தான். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதற்கு நடுவிலும் காத்திருக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் கேட்டு கேட்டு சலித்து போய் அற்புதம் நடக்காம இருக்கும் போதும் இன்னும் கொஞ்சம் காத்திருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. 1 வருஷம் முடியும் போது யோசேப்பு நினைக்கிறான், அடுத்த வருஷம் கர்த்தர் எப்படியாவது என்ன வெளியே கொண்டு வருவாரு. 2 வருஷம் முடிஞ்சு, 3 வருஷம் முடிஞ்சு, 4 வருஷம் முடிஞ்சு, 5 வருஷம் முடிஞ்சு, 10 வருஷம் முடிஞ்சிட்டு
11 வருஷம் முடிஞ்சிட்டு 13ஆம் வருஷம் முடியும் போது வயது 30. 17 வயதில் எகிப்துக்குள்ள வந்தவன் 30 வயதில் பார்வோனுக்கு முன்னால கர்த்தர் கொண்டு போயிட்டார். தேவனுடைய பிள்ளைகளை அவருக்காக காத்திருந்தா அவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார். அவருக்காக காத்திருந்தீங்கன்னா அவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார். இயேசுவை நம்பி தானே இந்த சர்ச்சுக்கு வந்தோம், ஜெபம் பண்ணோம், ஞானஸ்நானம் எடுத்தோம். ஆனால் ஒன்றும் பெருசாக நடக்கலையே நினைக்காதீங்க. காத்திருங்க, கர்த்தர் மகிமையானதை தருவார். உங்கள் ஜெபத்தை அவர் புறம்பே தள்ளாதவர். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் வெறுக்காதவர். கண்ணீரெல்லாம் வேஸ்ட்டாக போகலங்க, துருத்தியில் ஆண்டவர் பிடித்து வைத்து கொண்டே இருக்கிறார். கண்ணீருக்கும் பதிலை கர்த்தர் கொடுப்பார். எல்லாரும் சொல்லுங்க, கண்ணீருக்கும் ஸ்தோத்திரம். கண்ணீருக்கும் பதில் தருவார், பெருமூச்சுகளுக்கு பதில் தருவார், ஏக்கங்களுக்கு பதில் தருவார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுப்பிற்கும் பதில் கொடுத்தார். ஆமென். சில நேரம் அற்புதம் நடக்கலைன்னு மனுஷிகத்தில் முறுமுறுக்கிறோம். மனுஷன் தானே, எத்தனையோ முறை நம்ம முறுமுறுத்திருக்கிறோம். அதற்கும் கர்த்தர் பதில் தந்து தம்முடைய ஜனங்களுக்கு காடைகளை கொடுத்தாரு. ஆமென். ஜபத்துக்கும் பதில் தர்றாரு, கண்ணீருக்கும் பதில் தர்றாரு, ஏக்கங்களுக்கும் பதில் தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டாங்க, அதுக்கும் பதில் தர்றாரு. சில நேரம் முறுமுறுக்கும் போதும் பதில் தருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அந்தரங்கத்தில் நீங்கள் செய்கிற ஜபங்கள், கண்ணீர், நீங்கள் போடுற முழங்கால் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அற்புதமான பதிலை கொண்டு வரும். 5வது ஆதியாகமம் 41:38. இந்த யோசேப்பு பெருகுவதற்கு, கர்த்தர் வாழ்க்கையில் நன்மையாக காரியங்களை முடிய பண்ணுவதற்கு 5வது ஆவியானவரோடு இருந்தான். ஆதியாகமம் 41:38. பார்வோன் கண்டுபிடிக்கிறான் இந்த சீக்கிரட்டை. போத்திபார் கண்டுபிடிச்சானோ இல்லையோ, ஸ்தோத்திரம், அவன் கர்த்தர் இருக்கிறாருங்கிறத கண்டான். ஆனால் இவன் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? ரொம்ப முக்கியமான வசனம், குறித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகமும் சபையும் குடும்பமும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து சொல்லணும், தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல, இந்த மனுஷியை போல வேறொருவர்கள் உண்டோ என்று சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. முதல்ல பொறுமையாக இருந்தான், 2வது அடங்கி இருந்தான், 3வது உண்மையாக இருந்தான், 4வது காத்திருந்தான், 5வது ஆவியானவரோடு இருந்தான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன் 13 வருஷம் எப்படி சிறைச்சாலையில் இருந்தான் யோசேப்புனா? ஆவியானவரோட இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரோட. கர்த்தர் உங்க கூட இருந்தார்னா எவ்வளவு நெருக்கடியையும் நீங்க சமாளிக்க முடியும். ஆவியானவரோட நீங்க இருந்துட்டீங்கன்னா எந்த போராட்டத்தையும் நீங்க மீண்டு வர முடியும். ஆமென். உங்க கூட ஆவியானவர் இருக்கணும், அவருடைய பிரசன்னம் இருக்கணும், அந்த அபிஷேகம் உங்க கூட இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ளணும். சிறைச்சாலையில் யோசேப்பு என்ன செஞ்சிருப்பான்னா, கர்த்தரோட பேசி கொண்டிருந்திருப்பான், ஆவியானவரோட பேசி கொண்டிருக்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். அவனுக்கு ஆண்டவர் 13 வருஷம் அவனை உருவாக்கி அவனோட பேசி, ஸ்தோத்திரம், அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக புடமிட்டார். யோசேப்பு புடமிடப்பட்டான், சுத்த பொன்னாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும்போது, விசுவாசத்திற்கான பரீட்சை வரும்போது, நீங்கள் ஆவியானவரோட இருந்தா ஒரு நாள் உலகம் சொல்லும், இந்த மனுஷன் சாதாரணமான ஆள் இல்லை. பார்வோன் கண்டுபிடிச்சிட்டான், பானபாத்திரக்காரன் தலைவனே, இவன் ஏதோ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற மந்திரவாதி கிடையாது, தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன். ஆமென். அல்லேலூயா. சாதாரண பர்சன்ல, நம்ம ஒரு ஆர்டினரி பர்சனா இல்ல, நம்மை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்கிற வல்லமை உள்ள பாத்திரங்களாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆவியானவரோட இருந்தா உங்க வாழ்க்கை சிறப்பாய் மாறும். ஆமென். ஆவியானவரோட நடந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு பலத்த கிரியைகளை அவரால் செய்ய முடியும். இந்த யோசேப்பு ஆவியானவரோடு இருக்கிறான், அதையோ பார்வோன் காண்கிறான். அந்த டைம் வந்தபோது அவன் கண்ட சொப்பனத்திற்கான அர்த்தத்தை இவன் சொல்லும்போது அவன் இருதயத்தை தொடுது. அவ்வளோ பேர் சொன்னது,
எல்லாம் அவனுக்கு தொடலை. எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, அதெல்லாம் அவனுக்கு திருப்திப்படுத்தலை. திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் யோசேப்பின் வாயிலிருந்து பதில் வந்தது. இன்னைக்கு உலகம் தேவையோடு இருக்கிறது. இயேசு அறியாமல் எத்தனையோ பேர் பல கேள்விகளோடு இருக்கிறாங்க. அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய வாயிலிருந்து கர்த்தர் வார்த்தைகளை அனுப்புகிறார். சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் கல்விமானின் நாவை நமக்கு தருகிறார். ஆமென். ஆறாவதாக ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களுக்கு வரும்போது, அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுவேன் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆறாவது வெளிப்படுத்தினான். ஆறாவது பொறுமையாக இருந்தான், அடங்கி இருந்தான், உண்மையாக இருந்தான், காத்திருந்தான், ஆவியானவரோடு இருந்தான், வெளிப்படுத்தினான். அன்பை வெளிப்படுத்தினான். பாசத்தை வெளிப்படுத்தணும். ஸ்தோத்திரம். பிள்ளைங்க மேலே இருக்கிற பாசத்தை அவங்கள கட்டி பிடிச்சி முத்தமிட்டு வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவர் மேலே இருக்கிற பாசத்தை எப்படி வெளிப்படுத்தணும்? அவருக்காக ஓடி ஓடி உழைத்து ஊழியம் செஞ்சு ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஆராதிச்சு கைத்தட்டி அப்படி தான் ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்த முடியும். ஆண்டவரை என்ன ஆனாலும் உங்களுக்காக நிற்பேன் தீர்மானத்தில் உறுதியாக இருந்து பிரதிஷ்டையை காத்து கொண்டு அன்பை வெளிப்படுத்த தெரியணும். ஸ்தோத்திரம். அன்பை அடக்க முடியாது, அடக்கவும் கூடாது. யோசேப்பால் ரொம்ப நேரம் அடக்க முடியலை. கல்வாரி அன்பை உங்களால் அடக்கி கொண்டிருக்க முடியாது. நீங்கள் 4 பேருக்காவது இயேசுவை குறித்து சுவிசேஷம் சொல்வீங்க. ஆமென். எப்படியாவது ஆத்துமாதாயம் பண்ணுவீங்க. இந்த அன்பை அடக்கி கொண்டிருக்க கூடாது. ஸ்தோத்திரம். உண்மையான அன்பு, ரியல் லவ்வா இருந்தா அந்த அன்புக்கு கிரியை இருக்கிறது. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்த வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். பாசத்தை வெளிப்படுத்த தெரியணும். அப்பந்தான் உறவு வலுப்படும். அப்பந்தான் உறவு வலுப்படும். ஸ்தோத்திரம். பாசம் இருதயத்தில் இருக்கு, வெளியே காட்ட தெரியாது அப்படின்னா உறவு அப்படியே தான் இருக்கும். அது வலுவாகணும்னா, ஸ்ட்ராங் ஆகணும்னா, ஸ்தோத்திரம், பாசத்தை என்ன செய்யணும்? வெளியில் காண்பிக்க தெரிய வேண்டும். ஒருவேளை ஸ்தோத்திரம் நம்ம சைட்லெல்லாம் அப்படியே நம்ம கல் மாதிரி உட்காந்து பழகிருப்போம். எவ்வளோ அன்பு இருந்தாலும் வெளியே வார்த்தையில் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன செய்வோம்? யோசிப்போம். அப்படிப்பட்ட யோசேப்பு ரொம்ப அப்படி தான். அவன் அப்படியே, ஏன்னா பெரிய பொறுப்புக்கு வந்துட்டான். இப்போ அழக்கூடாதுன்னு கட்டுப்படுத்தி பார்த்தா அவனால் முடியல. ஒரு எல்லையை தாண்டும் போது உடஞ்சி இருதயம் அழுறான். இருதயம் உடையும் போது கண்ணீர் வந்துடும். ஆண்டவருடைய வார்த்தை உங்க இருதயத்தை உடைக்கும் போது கண்ணீர் வரும். அந்த அன்பு அடக்க கூடாது, அடக்க முடியாது. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தினான். சிலர் அழுறதே பாவம்னு நினைப்பாங்க. இவன் அழுறத எகிப்தியர் எல்லாரும் கேட்குறாங்க. ஹல்லேலூயா. அன்பின் அடையாளத்தில் அழுறான். ஸ்தோத்திரம். ஏதோ வாழ்க்கையில் இழந்துட்டேன்னு அழலை, அன்பு பாசத்துக்காக அழுறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை ஆண்டவர் சபையில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். தீமை செய்தவங்க, ஸ்தோத்திரம், ஆனால் அவனுடைய அன்பு எப்படி இருக்கிறது? வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்மளை நேசிக்கிறவங்கள கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அன்பை வெளிப்படுத்த தெரியல. கடினங்களை கர்த்தர் மாற்றுவாராக. இருதய கடினங்களை மாற்றுவாராக. யோசேப்பு மாதிரி நம்மெல்லாம் கடந்து வந்திருந்தோன்னா யாரையுமே எட்டி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அதனால தான் ஆண்டவர் 13 வருஷம் அவனை சிறையில் வைத்து ஆவியானவரோடு இருந்தான். மனுஷிகத்தில் இருந்தான்னா இந்த இடத்துல யோசேப்பு பயங்கரமாக கோபப்பட்டிருக்கணும். ஆவியானவரோட இருந்தனால அழுறான். பாசத்தை அடக்க முடியாமல் அழுறான். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க. ஸ்தோத்திரம். உறவு வலுப்படனா ஒருவருக்கு ஒருவர் அன்பை என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 7வதாக ஆதியாகமம் 50:21. ஆதரித்தான். பொறுமையாக இருந்தான், அடங்கி இருந்தான், உண்மையாக இருந்தான், காத்திருந்தான், ஆவியானவரோடு இருந்தான், வெளிப்படுத்தினான், ஆதரித்தான். ஆதரவு கொடுக்குறான். இதுவரை பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. யாக்கோபு மரித்த உடனே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. யோசேப்பு நம்மளை பழி வாங்கிடுவான்,
ஆள் அனுப்பி சொல்கிறாங்க, ஸ்தோத்திரம், உம்முடைய தகப்பனார் சொல்லிவிட்டார், அப்போ சொன்னார்னு சொல்லி எப்படியாவது நம்மளை பாதுகாக்கணும். இப்போ யோசேப்பு விரல் அசைச்சா எதுனாலும் நடக்கும். சகோதரர்கள் எல்லாம் பயந்து போய் இருக்கும்போது அந்த நேரத்தில் 20ஆம் வசனத்தை சொல்லுகிறான் யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பே, இந்த அறிவு உனக்கு எப்பொழுது வந்ததென்றால், ஸ்தோத்திரம், கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்பது எப்பொழுது தெரியும் என்றால், காரியம் மாறுதலாய் முடியும் போது, காரியம் வெற்றியாய் முடியும் போது, கர்த்தர் சொன்ன தரிசனம் நிறைவேறும் போதுதான் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அந்த சகோதரரை ஆதரிக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். அவங்களை கைவிட்டு விடவில்லை. ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறார். குடும்பத்தை ஆதரிச்சமா இன்னைக்கு நம்ம சபையை ஆதரிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்காக நம்ம வைராக்கியமாய் நிற்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணியிருக்கிறார். ஸ்தோத்திர. கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசுறது அதான், நன்மையானதை பெருக பண்ணுவார், நன்மையாக முடிய பண்ணுவார். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக.